தானே நீ டெலிவரி தானே பண்ணுற, அங்கேயே வச்சுட்டு போயிடு, கீழே வச்சுட்டு போயிடு, உள்ளே வராத. ஸ்விக்கியோட ஹெட் ஆஃபீஸ் இங்கே எங்கன்னு தெரியுமா? ஜொமேட்டோட ஹெட் ஆஃபீஸ் எங்கன்னு தெரியுமா? போர்ட்டரோட ஹெட் ஆஃபீஸ் எங்கன்னு தெரியுமா? தேங்க்யூ. நல்ல இன்ட்ரோடக்ஷன். நிறைய பேர் நிறைய ஃபீல்டில் இருந்திருக்கீங்க. இன்டீரியர், அப்ராட், அட்வொகேட், நிறைய ஃபீல்டில் இருந்திருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட கம்பெனியோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு ப்ரெசன்டேஷன் பார்த்துருக்கோம். ஸோ ரூட் குவாலிட்டி குவார்ட்டர்லி டீம் மீட்டிங். ஸோ இது எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னா, எவ்ரி 3 months எல்லாரையும் மீட் பண்ணணுன்றது எனக்கு ஒரு ஆசை. ஏன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நான் நிறைய ஸ்விக்கி, ஜொமேட்டோ, போர்ட்டர் எல்லா ஆர்டரும் புக் பண்ணியிருக்கேன். 2 விஷயங்கள் நான் நிறைய கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கேன் பேடாக. ரைடர்ஸோட பிஹேவியர்ஸ்னால் உங்களை ட்ரீட் பண்ணுற விதம், ரைட்? ஸோ அந்த ரைடர்ஸ் தானே நீ டெலிவரி தானே பண்ணுற அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் மாற்றணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் உங்களோட அக்ரிமெண்ட் ஃபார்ம்லேயும் கூட பார்த்தீங்கன்னா நான் டெலிவரி பார்ட்னர்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் எங்களோட ரூட்டோட டெலிவரி பார்ட்னர். யூஆர் நாட் எ ரைடர், யூஆர் நாட் எ டெலிவரி பாய், ரைட்? நீங்கள் எங்கே போனாலும் சொல்லலாம் நான் ரூட்டோட டெலிவரி பார்ட்னர் அப்படின்ட்டு. ஓகேங்களா? எங்களில் பாதி தான் நீங்கள், ரைட்? நீங்கள் தான் ரூட்டோட முகம், ரைட்? ஸோ ஏன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கேயே வச்சுட்டு போயிடு, கீழே வச்சுட்டு போயிடு, உள்ளே வராத, அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை. இந்த கஷ்டங்கள் நிறைய இருக்குது சார். ஸோ டெலிவரி பாய்ஸ்க்கு நான் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தேன், சென்னையில் எந்த ஒரு டெலிவரி கம்பெனியும் ஆரம்பிக்கிறது எல்லாருமே வந்து பெங்களூர், ஹைதராபாத், தெலுங்கானா அங்கேருந்து வந்து ஆக்குபைன் பண்ணவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், உங்களோட ஸ்விக்கியோட ஹெட் ஆஃபீஸ் இங்கே எங்கன்னு தெரியுமா? ஜொமேட்டோட ஹெட் ஆஃபீஸ் எங்கன்னு தெரியுமா? போர்ட்டரோட ஹெட் ஆஃபீஸ் எங்கன்னு தெரியுமா? அவங்களோட சிஇஓ யாருன்னு தெரியுமா? அவங்க சேலரி போடுற ஃபினான்ஸ் ஹெட்டோட பேர் உங்களுக்கு தெரியுமா? மற்ற யாருக்குமே தெரியாது. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை, ஓகேங்களா? இன்னைக்கோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணுன்றதெல்லாம் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்றது தான். ஒரு கம்பெனி டெலிவரி கம்பெனினா அந்த டெலிவரி கம்பெனி ஹெட் வரைக்கும் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மீட் பண்ணணும், அதுதான் ஒரு கம்பெனி. இப்போ நீங்கள் ஐடி கம்பெனி எடுத்திருக்கீங்க, ஐடி கம்பெனியில் சிஓ மீட்டிங் போடுவார்ல, அட்வொகேட்டில் ஜட்ஜை போய் பார்ப்பீங்கல்ல, இன்டீரியர் கம்பெனியில் உங்களுக்கு கிளைண்ட்டை மீட் பண்ணுவீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி டெலிவரி கம்பெனிலையும் அதை மாற்றணும் அப்படின்றது தான் எனக்கு. அதுக்கு தான் நான் வந்து மந்த் ஆன் மந்த் குவார்ட்டர்லி மீட்டிங் போட்டால் ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ அதனால் 3 months ஒன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஸோ அந்த 3 months ஒன்ஸ் குவார்ட்டர்லி மீட்டிங் கண்டிப்பாக அடுத்த ஆகஸ்ட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். அது இதோட பெரிய பிரம்மாண்டமாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் லைக் பார்த்தோம். என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு, கம்பெனி பற்றி, கிளைண்ட்டை பற்றி, கம்பெனியோட டார்கெட்ஸ், இன்னும் என்னென்ன கிளைண்ட்ஸ் உள்ளே வராங்க அப்படின்றத டார்கெட் பண்ணி பார்த்துக்கலாம். சொன்ன மாதிரி ஸ்டார்டட் அஸ் எ ஸ்மால் ஆர்கனைசேஷன் 2022ல் 2 பேர் 3 பேர் வச்சு சிம்பிளாக பண்ண கம்பெனி தான் ரூட். 2 பேர் தான் இ-காமர்ஸ் டெலிவரிஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் 10 பேர் ஆச்சு, 20 பேர் ஆச்சு. இப்போது we are in 2025. We have more than 40+ employees in root. இதில் 10 பேர் தான் வந்திருக்காங்க. ஏன்னா 10 பேர் கீழ்த்தமிழ் இருக்குது, சில டெலிவரிஸ்லாம் இருக்குன்றதால சில பேரால் வர முடியல. 2 விஷயம்தான் எதுக்காக இதை ஆரம்பித்தோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸ்மால் ஆர்கனைசேஷனாக ஆரம்பித்தது, இப்போ பல பெரிய பெரிய கம்பெனிகளுக்கும் டெலிவரிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நீங்களே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி டெலிவரிஸ் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றத வந்து ரொம்ப க்ரூஷியலாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட்டால் தான் இந்த 2 எம்ப்ளாயீஸாக இருந்தது 10 பேருமே ஒரு டீம் ஒர்க்காக இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஆளாளுக்கு தனித்தனியாக பண்ணோம் அப்படின்னா அந்த டீம் ஒர்க்ஸ் பண்ணாது, சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்றது தான் இந்த ரிப்போர்ட்டோட காரணம். என்ன அப்படின்னா
நாங்கள் என்னதான் வந்து ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா, பேப்பர் ஆட் கொடுத்தாலுமே எங்களோட ரைடர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ரைடர்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள், ஓகேவா? என்ன அப்படின்னா மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனிக்கு என்ன அப்படின்றதுனா நோ ப்ரெஷர், நோ டார்கெட்ஸ். இங்கே யாருக்குமே டார்கெட்ஸ் நான் கொடுத்து ஓட வைக்கல. உங்களோட டெலிவரி என்னவோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களோட ஹவர்ஸ் என்னவோ அதை மட்டும் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த வாரத்தில் இத்தனை டெலிவரி முடிக்கணும், வாரத்தில் அத்தனை டெலிவரி முடிக்கணும், மாதத்தில் இத்தனை கிலோமீட்டர் ஓட்டணும் அப்படின்றத வந்து அந்த டார்கெட்ஸை நான் என்றைக்குமே ஃபிக்ஸ் பண்ணலை. அந்த மாதிரி பிஸ்னஸையும் நான் தொடவும் விரும்பலை. அதுக்குலாம் இருக்காங்க, கார்பரேட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸை நான் தொட விரும்பலை. மேஜராக என்னோட கம்பெனியில் என்னோட டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்தாங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும், மைண்ட் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணணும், ஒரு ஆஃபீஸ் கோயர் மாதிரி வரணும். அதுதான் மெயின். வரீங்களா ஆஃபீஸ் கோயர் மாதிரி ரோட்டில் நிற்கிறதோ, மரத்தடியில் வெயிட் பண்ணுறதோ, ரெஸ்டாரண்ட்டில் நிற்கிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வரீங்களா, உங்களுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் பிஸ்னஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த பிஸ்னஸில் போகிறீங்க, அதில் பிளான் பண்ணுறீங்க, அங்கேயே வெயிட் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே வெயிட்டிங் பிளேஸ்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ பண்ணுற பிஸ்னஸ் எல்லாருக்குமே வெளியில் யாரும் நிற்கல. யாராவது வெளியில் இல்லை சார் நாங்கள் ரோட்டில் தான் நிற்கிறோம் அப்படின்னா தயவுசெய்து சொல்லுங்கள், ஐ கேன். ஸோ உங்களோட கீதம் புது ரெஸ்டாரண்ட், அதுக்கு இதுக்கப்புறம் தான் போடுவாங்க. ஓகே, கீதம் ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பேர் டு வேளச்சேரி, ஓஎம்ஆர் எல்லாருக்குமே பிளேஸ் கொடுத்துட்டாங்க. 1 by 1 தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எந்த டெலிவரி பார்ட்னருமே பீஸ்ஃபுல்லாக தான் என் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ரைட், நல்ல ஒரு பலத்த கரவழி இருக்கலாமா? சூப்பர். ஸோ மார்னிங் வெரி எனர்ஜெட்டிக் மீட்டிங் பார்த்தா தெரியுது. ரூட் சோல்ஜர்ஸ் மாதிரி பார்த்துருக்கீங்க. சூப்பர். இந்த உங்களுடைய ஒரு யூஎஸ்பி ஒன்று பார்த்தேன், சொன்னார் ஃபவுண்டர் சொன்னார். ஸோ லாங்காக இருக்கக்கூடிய பிளேசஸில் வந்து யாருமே டெலிவரி கொடுக்குறதில்ல சென்னையில். அது வந்து ரூட் மட்டும் தான் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக சொன்னோன்னே ஒரு கேட்சிங்காக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நீங்களே ஒரு பாராட்டிக்கணும். வளர்த்துக்கிறேன். ஸோ இந்த ப்ளூ காலர் ஜாப், ஒயிட் காலர் ஜாப்னா தெரியுமா? இது நான் பேசி நீங்கள் கேட்கறதில்ல, ஜஸ்ட் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கிறதுக்காக சில டிப்ஸ்லாம் நான் கொடுக்க போகிறேன். அதை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ப்ளூ கலர் ஜாப்புக்கும் ஒயிட் கலர் ஜாப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு டெக்னீஷியனாகவோ ஒரு லேபராகவோ ஒரு அதாவது அவங்க என்ன சொல்லப்போனால் ஒருத்தர் நல்லா பேசுகிறார், வெளியில் ஓடி ஆடி வேலை செய்கிறவங்க, டெக்னிக்கல் அந்த கம்பெனியினுடைய பின்புலமாக இருந்து இயக்கக்கூடியவங்க. அவங்க இல்லாட்டி அந்த கம்பெனி நடக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ப்ளூ காலர் ஜாப். எனக்கு எல்லாருக்குமே ஆசை என்ன தெரியுமா? ஒயிட் காலர் ஜாப். ஒயிட் காலர்னா என்னன்னா, உங்கள் எம்டி ஃபவுண்டர் ஒயிட் காலர் ஜாப்ல இருக்காரு. காரணம் என்னன்னா, ஆனால் அவர் ஒரு காலத்தில் வேர்வை சிந்தி ஓடி உழைத்து இன்று ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸில் உட்கார்ந்து வேலை பார்க்குறாரு. உட்கார்ந்து வேலை செய்கிறவர் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு 40-50 இளைஞர்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதனால ஒரு ஃபவுண்டர் ஒரு நல்ல கை தரலாமா? சூப்பர். அவர் சொன்னார் ஒரு விஷயத்தை பார்த்தீங்களா, ஒரு ப்ளூ காலராக இருப்பதற்காக நாம் என்றுமே வருத்தமே படக்கூடாது. ஏன்னா ப்ளூ காலராக இருந்தவர்கள் தான் ஒயிட் காலராக மாறி இருக்கிறார்கள். ஒரு ப்ளூ காலராக ஸோ இன்று நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைய பேர் சொன்னீங்க, நாங்கள் ஃபாரின்ல இருந்தோம், ஈராக்ல இருந்தோம், வேற எங்கே லா படிச்சுட்டு சொன்னாங்க. எந்த மாதிரி இருந்தாலும் எதற்காக வருத்தமே படாது. எப்பவுமே நான் சொல்ல ஒரு டெக்னாலஜி ஒன்று ஏதாச்சும் ஒன்று நம்ம எப்பாச்சும் கற்றுட்டே இருக்கணும். நம்ம தமிழ் கைத்தறி ஒன்று கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை, ஒத்துக்கொள் சொல்றாங்க இல்லையா? ஸோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமோ வயசு இருந்து எந்த வயசு வேணாலும் கற்றுக்கலாம். கற்றுக்கொள்வதற்கு வயது கிடையாது, எப்போ வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த தைரியமா எதுவுமே இல்லாட்டி கூட நான் போய் ரூட்ல போயிட்டு மாசம் ஆனால் சம்பாதிச்சுன்னு ஒரு தைரியமா சொல்ல முடியல. ஸோ அது எல்லாராலையும் முடியாதுல்ல.
அந்த 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 லெவலில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து லேர்னிங் யாரெல்லாம் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் வருமானத்தை சம்பாதிக்கிறார்கள். லேர்ன் LEARN அப்படிங்கிற லேர்ன் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள தான் ஏர்ன் EARN லேர்ன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. கரெக்டா? ஸோ நீ சம்பாதிக்கணுமா முதல்ல கற்றுக்கணும். எதை கற்றுக்கணும்? டெக்னிக்னா நீ ஒரு தொழிலை கற்றுக்கணும். ஏதோ ஒரு அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு அருமையாக சொல்லிக் கொடுக்கப்படுது. இன்னொரு விஷயம் ஃபவுண்டரை பற்றி நான் சொல்லணும். சேர்ந்து போயிட்டு ஒரு MSME கேள்விப்பட்டிருக்கீங்களா? MSMEனா என்ன? சிறு குறு தொழில்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கான ஒரு நிறுவனம் இல்லையா? சிறு தொழிலாம் ஆரம்பிக்கும், பிசினஸ் ஆரம்பிக்கணும். அது கவர்மெண்ட் என்னடா சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டால் MSMEக்கு போகணும். MSME தான் வந்து ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு நாங்கள் லோன் கொடுக்குறோம், அதுக்குள்ள மானியம் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி என்கரேஜ் பண்ணுது கவர்மெண்ட். வந்து புதிதாக தொழில் துவங்குபவர்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்து துவங்கப்பட்ட ஒரு மத்திய அரசு நிறுவனம் தான் வந்து MSME. அந்த MSME நிறுவனத்தில் வந்து ஒரு ஜாயிண்ட் டைரக்டரோட உட்காந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அங்கே நான் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சார் என்கிட்ட ஒரு 40 ரைடர்ஸ் இருக்காங்க, 40 ரைடர்ஸ்க்கு நான் வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. யாருக்கு தோணும்? சம்பாரிச்சு தான் பாக்கெட்டில் போட்டு போகணும்னு நினைக்கிறத விட எனக்கு ஒரு நிமிஷம் அவர் எந்திரிச்சுன்னு கை தட்டினார். செந்தில் பார்த்து உண்மையில எல்லாரும் சம்பாதிச்சு பாக்கெட்டில் கையில் போட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் உட்காந்து அதெல்லாம் ரொம்ப மினக்கட்டார். அதுக்காக ஒரு கை தட்டலாம் அவர். ஃபேண்டாஸ்டிக் ஷோ. ஒரு பர்சனோட டிராவல் பண்றீங்கன்னு தயவு செய்து பெருமைப்படுது. ஸோ எந்த ஒரு நிறுவனம் ஒரு சோசியல் கன்சர்னுடன் ஆரம்பிக்கப்படுது. சோசியல் கன்சர்ன் என்ன? சமூக அக்கறையுடன் ஆரம்பிக்கப்படுற ஒரு நிறுவனம் கண்டிப்பா பெரிய லெவலில் வந்து நான் சொல்றேன். இன்னைக்கு சொல்லுவேன் இது ரூட்டுங்கிற நிறுவனம் ஒரு உலகளாவிய நிறுவனமாக ஜெப்டோ வளர்ந்து இருக்கும். அதில் இன்னைக்கு பார்க்குறேன், அந்த ஸ்பார்க் பார்க்குறேன். நான் அன்றைக்கு பார்த்தோம் நாங்கள் எல்லாரும் உண்மையில ஒரு எல்லாரும் வந்து சம்பாரிச்சு தான் பாக்கெட் எடுத்து கொடுத்து சரி அவர் கேட்குறாரு, இந்த 50 பேருக்கு நீங்கள் வந்து EVக்கு வாங்கி உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு. இல்லை சார், நான் ஒரு பைக் அவங்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தேன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாவாங்கல்ல, ஹாப்பியாக வருவாங்கல்ல, அந்த ஹாப்பி எனக்கு ஒரு ஹாப்பி கொடுக்கும் சார். மற்றவர்களுடைய சந்தோஷம் எனக்கு திருப்தி இருக்கிறது வந்து எந்த முதலாளி சொல்ல மாட்டாங்க. கொடுத்துருவோம். ஏன்னா நெட்டுக்கு வந்து நாங்கள் இங்கே எங்களோட சிசி மீட்டிங்கில் கூப்பிட்டு நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணோம் அவங்கள. அவங்க பேர் வந்து ஜீவா, அவங்க குளத்தூரில் தான் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திருநங்கைகளுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திருக்காங்க. நிறைய பேர் நிறைய பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போ அவங்களோட நாங்கள் ஆல்ரெடி பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ சிசி மீட்டிங் கூப்பிட்டு அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணோம். அவங்க டெல்லி வரைக்கும் போயிட்டு நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க மூலயமா தான் இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கும் நம்ம ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்களுக்கு தோணுது வந்து 2015 என்னோட MP பண்ணார். ஸோ அது அவங்கள நாங்கள் ஹேண்டில் பண்ணோம். ஸோ ஹேண்டில் பண்ணும்போது என்ன கேட்டார், என்னடா நீ ஹேண்டில் பண்ணுவியா? எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும்ல, நான் சின்னவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா எனக்கு ஸ்ட்ரைட்டாக இப்போ நான் ஆப்ரேஷன் பார்த்துட்டு இருக்கேன். அவங்ககிட்ட வந்து நான் ஹேண்டில் பண்ணிடுவியா அப்படின்லாம் கேட்கல. அவங்களும் ஒன்றா முறையில் தான் ஹேண்டில் பண்ணிடணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட எப்படி பேசுறது ஏதாவது தெரியல. ஆனால் அவங்ககிட்ட பேசுறீங்கன்னா அவ்வளோ நல்ல பண்ணுங்க, அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்ணுற தப்பால மற்ற அவங்க சமூகமே பாதிக்கப்படுது. ஆனால் அவங்ககிட்ட அவ்வளோ நல்ல பொருள்களுக்கு நல்ல மனசு இருக்கு. அதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கணும், அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வளரும். என்ன டெலிவரி பார்க்கணும் ஒன்றும் பெருசாக யாரும் அவனுக்கு தேவை அவங்க கொடுத்து வருதான் படிப்பாக போதா. எவ்வளோ ஃபீமேல் ஓடுறாங்க, எவ்வளோ ஃபீமேல் ரைடர்ஸ் போகிறாங்க. உமன் என்டர்பிரினர்ஸ்க்கும் நான் என்கரேஜ் பண்ணுறேன், அவங்க வரணும். ஏன்னா நம்மளோடது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லொக்கேஷன் தான் போகிறீங்க, உள்ளதாக இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சேஃப்டி இருக்குது. ஸோ இந்த ரூட்டு தான் போகிறீங்க, இந்த முடிச்சு இங்கே தான் கடைசியாக முடிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சேஃப்டியை வந்து ரூட்டை வந்து எக்ஸர் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது உமன் என்டர்பிரினர்ஸ்க்கு நாங்கள் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா தைரியமாக இருக்கணும். சிறப்பான தரமான சம்பவம் இனி பார்ப்பீங்கடா. நம்ம ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம்.